Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தோல்வி பயத்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த வாக்காளர் கணக்கெடுப்புங்கிறது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. எனக்கெல்லாம் மூத்தரவண்ண ராஜா அண்ணாச்சிங்க இருக்கிறாங்க. அது நேரு காலத்திலிருந்து சில குறிப்பிட்ட காலத்திற்கு வாக்காளர் சரிபார்ப்புங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய முதலமைச்சர் இந்த பொய்யை சொல்லியே இந்த கோயப்பல்ஸ் தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பொய்யை சொல்ல திரும்ப இருந்தா உண்மையாயிருங்கிற மாதிரி முதல்ல குடியுரிமை சட்டம் சிறுபான்மையினர் வெளியேற்றுதுன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு, எந்த சிறுபான்மையரும் எங்கேயும் வெளியே போல நமக்கு தெரிஞ்சு எல்லாரும் இந்த நாட்டில் தான் இருக்கு. இப்ப ஏன் இதை முதலமைச்சர் சொல்றாங்கன்னா, முதலமைச்சருக்கு தோல்வி பயம் வந்துச்சு. இன்னைக்கு தோல்வி பயம் இல்லைன்னா இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. குளத்தூர் தொகுதியிலே 9,000 வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. அதே நேரத்தில் ஆர்கே நகர் தொகுதியில அம்மா போட்டியிடும் போது இதே தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இதில் வாக்காளர் இருக்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி. அப்போ ஆர்கே நகர்ல தொகுதியில பேசும்போது ஒரு வார்த்தையும் இப்பொழுது ஒரு வார்த்தையும் எதுக்காக பேசுறாங்கன்னா, உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்கள் விரோத அரசு, இன்னைக்கு திமுகவுடைய அரசு இன்னைக்கு மக்கள் விரோத போக்கில் அதிகப்படியான ஒரு வெறுப்பை சம்பாத்தியம் பண்ணி. ஆனால் முதலமைச்சர் தோல்வி பயத்தில் இந்த மாதிரி சாரணம். Omax, Vest and Briefs.